எம்பிவி சிட் ஃபண்ட்ஸ் வந்து பாட்டி ஆரம்பிச்சது தான். ஸோ அரௌண்ட் 1970s நம்ம அவங்க ஆரம்பிச்சது தான் இது ஆரிஜின். ஸோ பாட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் நான், அப்படி தான் இது வந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு 55 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் தான். இதே ஒரு ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் இது அப்படிங்கும் போது எப்பவுமே வந்து இந்த நேர்மை பணம் கொடுக்கறதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்கல, அதை பற்றி கவலை இல்லை. பட் நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஈவன் நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் நமக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு அதை காரணம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த விஷயம்னால நான் என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, லாங் டேர்மில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லாயல் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய இதுலாம் இல்லை. எங்கள் பாட்டி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் வந்து வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த ஜென்ரேஷன்ல அப்படி இருக்கு. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ண போது அவங்க கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 1970s வந்து ஒரு ரூபா, ஒரு நாளைக்கு ₹1 பெரிய விஷயம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இது. பெரிய லெவலுக்கு கம்பெனியா பெரிய ஆர்கனைசேஷன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமானா அப்படி இல்லை. ரொம்ப சின்னதா, ரொம்ப மைனரா ஒரு ரூபா, இன்னைக்கு ₹1 வந்து ஒரு சாக்லேட் கிடைக்காது, ஒரு சின்ன மிட்டாய் கிடைக்காது. ₹2 கேட்டாங்க இப்போ கூட ரீசெண்டாக. ஸோ அப்போ வந்து ₹1 இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ அன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சது அந்த ₹1. ஸோ அந்த ₹1 வச்சு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் க்ரோ ஆயிருக்கோம். காரணம் வந்து அந்த ட்ரஸ்ட் வர்த்தியாக நடந்தது தான். ஸோ அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் வந்து அவங்ககிட்ட எனக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட் வர்த்தியாக நடந்தால் இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம அது எப்பவுமே நம்ம கடைபிடிக்கணுங்கிறது என்றைக்குமே வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான். ட்ரஸ்ட் வர்த்தி என்னானாலுமே மணி இன்னைக்கு லூஸ் பண்ணால் நாளைக்கு திருப்பி கெயின் பண்ணிக்கலாம். பட் ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து அதை கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்த்தே இல்லை. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் எப்பவுமே கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் பண்ணிங்க. எங்கள் பாட்டிகிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் தான். சின்ன சின்ன ஆட்கள் கிட்ட பண்ணோம். அதை வந்து பிஸ்னஸ் ஒவ்வொருத்தர் மூலியமாக சொல்ல நாங்கள் வந்து அப்போ எக்ஸ்பேண்ட் ஆக வேல்யூஸ் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ வந்து கரண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹1 crore சிட் ஸ்கீம் நடத்துற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ ₹1 கிட்டத்தட்ட 1 crore மாறி இருக்கு. ஸோ அந்த 1 crore எப்படி திடீர்னு ஒன் டேல நினைச்சா வர முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டு மாதிரி தான், ஒவ்வொரு படிக்கட்டாக தான் ஏறி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நிற்கிற படிக்கட்டு ₹1 crore. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து இந்த 1 crore இப்போ வந்து யார் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. பட் 1 crore தான் பண்ணுறோம்னா அப்படி இல்லை. இன்னும் நாங்கள் வந்து இப்போவும் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே ₹100 கான்ட்ரிபியூஷன்லேருந்து கூட சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ₹100 ஒருத்தனால ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அவங்க எங்கள் கஸ்டமராக இருக்க முடியும். ஏன்னா லோவர் ஸ்கீம்ஸ் வந்து பண்ற காரணமே ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரீச் அவுட் பண்ணணும், நம்ம நேம் எல்லாத்துக்குமே தெரியணும். ஏன்னா டாப் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். பட் வந்து நம்ம நேம் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லோவஸ்ட் வேலையில இருந்து பண்ணணும். ஒரு கூலி வேலைக்கு போறவங்கனால கூட ஒரு ₹100 எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த இதுல. ஸோ அப்போ அப்படிங்கும் போது அவங்க கூட ஒரு கஸ்டமரா மாற முடியும், அவங்க கூட ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ண முடியும், அவங்கனால கூட இதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவும் கரண்ட்ல ஒரு ₹100 இருந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்லாபா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 crore ஸ்லாப் வரைக்குமே பண்ண முடியும். வைட் வெரைட்டி ஆஃப் பீப்புளும் கவர் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல தான் ஸோ நாங்கள் லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ண விதம். இப்போ இருக்க கரண்ட் பொசிஷன் இது.